எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி. இது பேர் சிக்கன் ஹண்டி. இது ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ். இந்த டிஷ்ஷில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது நம்ம மண் சட்டியில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சிக்கன் ஹண்டி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். இதுக்கு 300 கிராம் சிக்கன், 1 கப் கெட்டி தயிர், 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. இந்த ரெசிபியை நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். உங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் கடாயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டு கிண்டுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய் கீறினது, 1 பெரிய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கையளவு கொத்தமல்லி இலை போட்டு வதக்குங்க. நான் 2 தக்காளியை விழுதா அரைச்சி சேர்க்கிறேன். இதில் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சட்டியை மூடி 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 கப் முந்திரி விழுதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் ஹண்டி இப்போ ரெடி. பரிமாறும்போது மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. நல்ல அருமையான சிக்கன் ஹண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நான், ரோட்டி, சப்பாத்திக்கெல்லாம் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட ரைஸ்க்கு கூட இதை சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.